உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாமிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆணி 32 16/7/2026 வியாழக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலை வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆணி மாதத்தில் 32ஆம் தேதி. சாதாரணமாக ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30ஆம் தேதியில் முடியும் அல்லது 31வது தேதியில் முடியும். ஆணி மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 32 நாட்கள். அந்த 32 நாட்கள் என்று வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், சூரியனுடைய சுழற்சியின் காரணமாக ஆணி மாதத்தில் சூரியனுடைய அந்த சுழற்சியானது மிக அதிகமாக இருக்கின்றது என்ற காரணத்தினாலே இப்படி ஆணி மாதத்திற்கு மட்டும் வருடா வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 32 நாட்கள் என்று வரும். அந்த வகையில் இன்றைய தினம் ஆணி 32ஆம் தேதி. இந்த ஆணி மாதத்தினுடைய நிறைவு நாள் இன்றைக்கு வியாழக்கிழமை குருவாரத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த குருவாரத்தில் ஒரு குருவோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய சிவாலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த சிவாலயமானது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால், அச்சரப்பாக்கம் என்று இன்றைக்கு அழைக்கப்படக்கூடிய அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 2 சிவபெருமான் 2 அம்பாள். இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் நன்மைகள் இரட்டிப்பாக கிடைக்கும் என்று இந்த ஆலயத்தினுடைய சங்கரன் குருக்கள் அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயமாக அமைந்திருக்கின்றது இந்த அச்சிரப்பாக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆட்சீஸ்வரர் ஆலயம். இங்கு ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார். ஞானசம்பந்த பெருமான் இந்த இறைவனை பாடுகின்ற பொழுது பாலினும் இனியர் என்று அப்படி ஆரம்பித்து மிக அற்புதமாக தன்னுடைய தேவாரத்தில் இந்த இறைவனுடைய கல்யாண குணங்களை பாடி செல்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமானாலே பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலம். இந்த ஊருக்கு அச்சிறுபாக்கம் என்ற பெயரானது ஏன் வந்தது, அச்சிறுபாக்கம் என்ற பெயர் ஏன் வந்தது என்பதை அப்படி பார்ப்பதற்கு முன்பாக, எப்படி என்று சொன்னால், வித்யுன்மாலி, கமலாட்சன், தாரகாசன் என்று சொல்லக்கூடிய 3 பேரும், அதாவது வித்யுன்மாலி நமக்கு தெரிகின்றது, கமலாட்சன் தெரிகின்றது, தாரகாசுரன் என்று சொன்னால் கந்தபுராணத்தில் வரக்கூடிய தாரகாசுரன் அல்ல, இவனுக்கு தாரகாட்சன் என்ற ஒரு பெயரும் உண்டு. அந்த தாரகாசன் என்று அழைக்கப்படக்கூடிய தாரகாசுரன் ஆகிய 3வரும் இறைவனிடம் வரம் பெற்று 3 கோட்டைகளை அமைத்தார்கள். தங்கத்தால் ஒரு கோட்டை, வெள்ளியால் ஒரு கோட்டை, இரும்பால் ஒரு கோட்டை ஆக 3 கோட்டைகளை அமைத்து அந்த 3 கோட்டைகளுக்கும் விசேஷமாக இறைவனுடைய அருளாலே பறக்கக்கூடிய ஆற்றல். அந்த கோட்டை அப்படியே பறக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆற்றலை பெற்று அதன் காரணமாக தேவர்கள் அனைவரையும் கடுமையாக துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தேவர்கள் இவர்கள் துன்பத்தை தாங்க முடியாமல் எல்லாம் வல்ல பரம்பொருளாகி இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் சரணாகதி அடைய சிவபெருமான் என்ன செய்தார்? அவர்களை அழித்து உங்களுக்கு நன்மையை தருகின்றேன் என்று அந்த முப்புறங்களை எரிப்பதற்காக புறப்படுகின்றார். அவர் புறப்படுகின்ற நேரத்தில் பூமியையே தேராக்கி, சூரியன் சந்திரனை சக்கரமாக்கி, 4 வேதங்களை 4 குதிரைகளாக்கி இவர் சிவபெருமான் புறப்படுகின்றார். அப்படி புறப்படுகின்ற நேரத்தில் தேவர்கள் என்ன செய்தார்கள்? விநாயக பெருமானை வணங்கிவிட்டு தானே எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கணும். இந்த மாதிரி அவசரமாக சிவபெருமான் புறப்படுகின்ற பொழுது விநாயகரை வணங்குவதற்கு அவர்கள் மறந்து விட்டார்கள். விநாயக பெருமான் என்ன செய்தார்? அந்த தேரினுடைய அச்சை முறித்து விட்டார். எனவே தேரினுடைய அச்சு முறிந்தது. உடனடியாக சிவபெருமான் என்ன செய்தார்? நீ அந்த அச்சை சரி செய்து தேவர்கள் பயணம் தொடர வேண்டும் என்று விநாயக பெருமானுக்கு சொல்ல, விநாயக பெருமான் அந்த காரணத்தினால் திரும்பவும் சிவபெருமானுடைய அனுமதியை பெற்று அந்த தேரினுடைய அச்சை சரி செய்து கொடுத்தார். எனவே இன்றைக்கும் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த கோவிலுக்கு அச்சிறுபாக்கம் கோவில் இருக்கின்றதல்லவா, அந்த கோவிலுக்கு அருகிலேயே அச்சுமுறி விநாயகர் ஆலயம் என்று விநாயகருடைய தனி சன்னதியானது அமைந்திருக்கின்றது. இந்த விநாயகரை துதித்து நாம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியம் தங்கு தடையில்லாமல் நன்கு நடைபெறும் என்பதற்கு திருப்புகழே சாட்சி. என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை தரிசிப்போம். வாருங்கள். வியாழக்கிழமை குருவாரமாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு குருவோடு தொடர்புடைய ஆலயம் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். திருநேத்திரதாரி என்று சொல்லக்கூடிய குருவோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடியது இந்த ஆலயம். அது என்ன வரலாறு என்பதை நம்ம பார்ப்போம். பாண்டிய மன்னன் ஒருவன்
வடநாடு யாத்திரையை மேற்கொண்டு காசி தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றான். அவன் அப்படி வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த பகுதிக்கு வந்தான். இந்த பகுதிக்கு வந்த உடனே அவனுடைய தேர் கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு. இந்த மாதிரி தேர் என்னையா இது, இந்த ஊருக்கு வந்தாலே தேர் மக்கர் பண்ணுது அப்படின்னு மனசுக்குள்ள அவன் நினைத்து கொண்டு தேரை சரி செய்ய வேண்டும் என்று தன் பணியாளர்களுக்கு சொல்லிவிட்டு அப்படி திரும்பி பார்த்தா ஒரு தங்கத்தாலாகிய உடும்பு அப்படி ஓடியது. என்னது தங்கத்தில் உடும்பு? சாதாரணமாக உடும்பு என்று சொன்னால் அந்த உடும்பு விலங்கானது அங்கேயும் இங்கேயும் ஓடும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தங்கத்தில் உடும்பா? என்னையா இது? காயம் கனகம், உடம்பு முழுக்க தங்கம், கால் வால் செவி மாணிக்கம், பாயும் உருவோடு வருகின்றது. இந்த மாதிரி ஒரு உடும்பு ஷோகேஸில் வேணும்னா நம்ம வைக்கலாமே ஒழிய பாயும் உருவோடு வருமா? இந்த மாதிரி வருது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆச்சு? அந்த உடும்பானது ஒரு புதருக்குள்ளே சென்றது. அந்த புதருக்குள்ளே சென்ற உடும்பை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை செய்தான். எந்த விதமான முயற்சியும் ஈடு கொடுக்கவில்லை. அந்த உடும்பு கிடைக்கவே இல்லை. என்ன செய்வது என்று அப்படி மனதிற்குள் நினைத்து கொண்டு தேரை சரி செய்து எனக்கு தகவல் கொடுங்கள் என்று அவன் ஓய்வு எடுப்பதற்காக சென்று விட்டான். பாண்டிய மன்னன் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றான். இரவு வந்தது. இரவு அவனுடைய கனவில் சிவபெருமான் வந்தார். உடும்பாக வந்தது நான் உனக்கு இங்கு இருக்கின்றேன் என்பதை காட்டி கொடுப்பதற்காக உடும்பாக வந்தேன். எனக்கு இங்கு நீ ஆலயம் எழுப்புவாயாக என்று சொல்ல மறுநாள் காலையில் பொழுது புலர்ந்தவுடனே மன்னன் என்ன செய்தான்? அந்த உடும்பு எந்த புதருக்குள்ளே சென்று மறைந்ததோ அந்த புதரை தோண்டி பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அந்த உடும்பு அப்படி மறைந்த புதரை தோண்டினார்கள். தோண்டினால் அதற்குள் ஒரு சிறிய சிவலிங்கமானது கிடைத்தது. ஆஹா, இந்த சிவலிங்கத்திற்கு இங்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் நடத்திய திருவழிகாடலை நினைத்து மன்னன் மகிழ்ச்சி அடைந்து அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு திருநேத்திரதாரி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவர்கிட்ட ஆலயம் அமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு மன்னன் வடநாடு யாத்திரைக்கு சென்று விட்டான். இப்படி மன்னன் வடநாடு யாத்திரைக்கு சென்று இங்கு ஆலய பணிகளானது நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கு எப்படி 2 சிவபெருமான் வந்தார், எப்படி 2 அம்பாள் வந்தார்கள் பார்ப்போம். இப்பொழுது அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை தரிசிப்போம். வாருங்கள். அச்சிறுபாக்கத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற பகுதியில் நாம் சிந்திக்கின்ற பொழுது திருநேத்திரதாரி என்று சொல்லக்கூடிய முனிவரிடம் பாண்டிய மன்னன் ஆலயம் அமைக்க வேண்டும் என்ற பொறுப்பை ஒப்படைத்து விட்டு சென்றான் என்று பார்த்தோம் அல்லவா? அந்த திருநேத்திரதாரி என்ன செய்தார்? சிவபெருமான் 2 பேரை ஆட்கொண்டிருக்கின்றார். ஒன்று யாரை என்று சொன்னால் பாண்டிய மன்னனை, மற்றொன்று என்னை. 2 சிவபெருமானை நாம் இங்கு பிரதிஷ்டை செய்வோம் என்று மன்னனை ஆட்கொண்ட, மன்னனை அப்படியே கவர்ந்து இழுத்த சிவபெருமானை என்ன செய்தார்? ஆட்சிபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இங்கு பிரதிஷ்டை செய்தார். அதற்கு அடுத்ததாக இவரை ஆட்கொண்டான் அல்லவா? இவரை ஆட்கொண்ட அந்த சிவபெருமானை உமையாட்சீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு பிரதிஷ்டை செய்தார். அந்த ஆட்சிபுரீஸ்வரர் தான் பிரதான தெய்வம். அந்த ஆட்சீஸ்வரர் இருக்கின்றாரே அவருக்கு இளங்கிளி அம்பாள் என்று அம்பாளையும், உமையாட்சீஸ்வரருக்கு உமையாம்பிகை என்று சொல்லக்கூடிய அம்பாளையும் பிரதிஷ்டை செய்து இப்படி 2 விமானங்கள், 2 சிவபெருமான், 2 அம்பாள் என்று இந்த ஆலயமானது உருவாயிற்று. மன்னன் வந்தவன் என்ன, நான் ஒன்றுதானே சொல்லிவிட்டு சென்றேன், நீங்கள் 2 கட்டி இருக்கின்றீர்களே என்று சொல்ல நடந்த விஷயத்தை சொன்னார். உமை ஆட்சி செய்த இறைவன், என்னை ஆட்சி செய்த இறைவன் என்று அப்படி 2 சிவபெருமானாக 2 அம்பாளாக இங்கு கோவில் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல மன்னன் மகிழ்ந்து போய் ஆஹா 1க்கு 2 ரெட்டிப்பு லாபம் என்று மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்து இந்த ஆலயத்திற்கு யார் வந்து சென்றாலும், யார் வந்து வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு 2 பங்கு பலன் என்று சொன்னால் மிகையல்ல என்பதை மன்னனும் அப்படியே சொல்லிவிட்டு சென்றான். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் இந்த ஆலயத்திற்கு யார் யார் வருகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை தருகின்றான் இறைவன். அடுத்ததாக இங்கு இருக்கக்கூடிய ஆட்சீஸ்வரர் அக்ஷர வடிவத்தில் இருக்கின்றார். அக்ஷர வடிவத்தில் இருக்கின்ற காரணத்தால், எழுத்து வடிவத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே யாராவது கலை துறையை சார்ந்தவர்கள், அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கலையில் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய ஆட்சீஸ்வரரை வந்து வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிரகாசிக்க முடியும். அதை போல பதவி உயர்வு, பதவி வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்சீஸ்வரரை வந்து வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அவர்கள் பதவி உயர்வு பெற்று நல்ல தன்மையை அடைந்து விடுகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். எனவே
இப்படி எல்லா வகையிலும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரருடைய அருளால், இளங்கிலி அம்பாளுடைய அருளாலும், உமையாட்சீஸ்வரர் உமையாம்பிகையினுடைய அருளாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.